ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி எந்த மாதிரியான வீடியோஸ் பார்க்க போகிறோன்னா மேக்கப் வீடியோஸ் தான் பார்க்க போகிறோம். அது வந்து யாருக்கெல்லாம் இந்த மேக்கப் வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா, காலேஜ் போகிற பசங்களுக்கெல்லாம் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து ஃபஸ்ட்டு நான் என்ன அப்ளை பண்ண போகிறேன்னா, விட்டமின் சி மாய்ஸ்சரைசர் க்ரீம் தான். இந்த க்ரீம் வந்து நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா, ஃபேஸில் நம்ம மேக்கப் போடுறோன்னா அது வந்து ஃபேஸில் அஃபெக்ட் ஆகாமல் இருக்கணும். எந்த மேக்கப்பாக இருந்தாலும் சரி, நீங்கள் மாய்ஸ்சரைசரோ இந்த மாதிரி விட்டமின் சி க்ரீமோ யூஸ் பண்ணால் ஃபேஸ் வந்து கொஞ்சம் நம்மளுக்கு நல்லா இருக்கும். பிம்பிள்ஸ்லாம் வராமல் நம்ம ஃபேஸை பாதுகாத்து இருக்கும். நான் வந்து அதை நல்லா ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணி முடித்ததும் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து பாண்ட்ஸ் ஒயிட் பியூட்டி க்ரீம், நான் எப்பயுமே அதுதான் யூஸ் பண்ணுவேன். அதை யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஃபங்க்ஷனு ரொம்ப பெரிய கல்யாண ஃபங்க்ஷன், அந்த மாதிரி ரிசப்ஷன் அந்த மாதிரி போகிற மாதிரியாக இருந்தால் ஃபவுண்டேஷன் போட்டுக்கலாம். நம்ம இப்போ காலேஜ் போகிற பசங்க, ஸ்கூல் போகிற பசங்க, ஜஸ்ட்டு இந்த ஃபங்க்ஷனு, ரிலேட்டிவ் ஃபங்க்ஷனு அந்த மாதிரி போகிற டைம்ஸில் நம்மளுக்கு சிம்பிள் மேக்கப்பே போதும். பாண்ட்ஸ் ஒயிட் பியூட்டி எடுத்து ஃபேஸில் நல்லா டேப் பண்ணிக்கிறேன். டேப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து பாண்ட்ஸ் பவுடர் யூஸ் பண்ணுவேன். எப்பயுமே நான் பாண்ட்ஸ் பவுடர் தான் யூஸ் பண்ணுவேன். பாண்ட்ஸ் பவுடர் வந்து சின்ன வயசுலேருந்தே அது யூஸ் பண்ணுறதால எப்பயுமே அதுதான். நான் என்ன மேக்கப் போட்டாலும் இந்த பவுடர் விட மாட்டேன். பாண்ட்ஸ் பவுடர் யூஸ் பண்ணுவேன். நல்லா அதை ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து நான் கிஸ் பியூட்டியோட ஐப்ரோ பேலட் எடுத்துக்கிறேன். அது வந்து ஐப்ரோஸில் நல்லா ஃபில் பண்ணிக்கிறேன். நம்ம ஃபேஸில் ரொம்ப முக்கியமானதே ஐஸ் அப்புறம் ஐப்ரோஸ். இது ரெண்டுமே நம்ம கான்சன்ட்ரேஷன் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், ஃபேஸ் நல்லா பார்க்க சூப்பராக இருக்கும். நம்ம ஹெவி மேக்கப் போடலைனாலும் நம்ம இந்த ரெண்டுத்தில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணோன்னா ஃபேஸ் நல்லா ப்ரைட்டாக இருக்கும். இப்போ நான் ஐப்ரோஸ் ஃபில் பண்ணிவிட்டு வந்துட்டேன். நீங்களே முன்னைக்கும் இப்போவும் பாருங்கள், நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும். நெக்ஸ்ட்டு வந்து நான் லிப்ஸ்டிக் எடுத்துக்கிறேன். என்னடா இவ கையில் தொட்டு வைக்கிறாளேன்னு பார்க்காதீங்க. எனக்கு அந்த லிப்ஸ்டிக்கோட ஃபேஸில் அப்ளை பண்ணுறத கையில் எடுத்து போடுறது தான் எனக்கு பிடிக்கும். அப்படின்னா தான் ஏதோ போட்ட மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். இல்லைனா ஏதோ எங்கேயோ மிஸ் ஆன மாதிரியே இருக்கும். அதனால தான் நான் லிப்ஸில் கொஞ்சம், அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து ஐஸில் போட்டுக்கிறேன். ஐஸு, சின்னு, நோஸு எல்லாத்துலேயும் போட்டிங்கன்னா நல்லா பிங்கிஷாக இருக்கும். நல்லா பார்க்கறதுக்கு கொஞ்சம் நான் க்ளோயிங்காக தெரியும். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. இப்போ லைட்டாக தான் போடுறேன். நம்ம எங்கேயாவது போகணும், ஃபங்க்ஷன்லாம் போகிறோன்னா நம்ம இதை வந்து நல்லா ஃபுல்லாக இன்னும் கொஞ்சம் கூட ஹைலைட் பண்ணிக்கலாம். நல்லா இது போட்ட உடனே நீங்கள் முன்னைக்கு இப்போவும் டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோங்க. பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பிந்தி வச்சுக்கலாம். நீங்கள் உங்களுக்கு எந்த மாதிரியான பிந்தி பிடிக்குமோ அதை எடுத்து ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஃபேஸில் போட்டு வச்சுக்கோங்க. அப்ளை பண்ணுறேன்னு சொல்கிறேன், ஃபேஸில் எடுத்து போட்டு வச்சுக்கோங்க. போட்டு வச்சதும் காஜல் யூஸ் பண்ணிக்கோங்க. சிம்பிள் மேக்கப்புக்கு காஜல் முக்கியம் இல்லை தான். நீங்கள் காஜல் வேணான்னா ஐலைனர் கூட வச்சுக்கோங்க. நான் வெறும் காஜல் மட்டும் வச்சுக்கிறேன். காஜல் வச்சுட்டா நம்ம மேக்கப் வந்து ஃபினிஷ் ஆகிடும். நீங்களே பாருங்கள், காஜல் வைக்கணும் சில பேர். ஆனால் இப்போ எல்லாருக்குமே காஜல் எப்படி வைக்கணும்னு தெரியும். சப்போஸ் உங்கள் யாருக்காவது காஜல் எப்படி வைக்கணும்னு சொல்லிட்டு தெரியலன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அது எப்படி வைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போடுறேன். என் மேக்கப் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நாங்கள் ரெகுலராக போடுற வீடியோலாம் உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஸோ மச்.